வணக்கம் மக்களே. காலங்கள் மாறினாலும் சரி, கோலங்கள் மாறினாலும் சரி, சில விஷயம் மட்டும் மாற்றவே முடியாது. அதாவது இந்த நாய் வாழை நிமித்தவே முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் சில விஷயங்கள் மாற்ற முடியலை. அதை மாற்றுறதுக்கு எவ்வளவோ போராடினாலும் கடைசியாக அது தோல்வியில் தான் முடியுது. எவ்வளவோ நாகரிகம் மேம்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம மதம் பார்க்கல, ஜாதி பார்க்கல அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம சொன்னாலும், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இன்னும் அந்த வக்கிரமான எண்ணங்கள் வளர்ந்துக்கிட்டு தாங்க வந்திருக்கு. எதை பற்றி நான் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம கவினுடைய கொலை ஒட்டுமொத்த தமிழகத்தை உழுக்குனது எல்லாருக்குமே தெரியுங்க. அது அந்த ஆணவ படுகொலை செஞ்சுட்டோம். இன்றைக்கும் அதை ஏதோ ஒரு பெரிய சாதனை செஞ்சது மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குற்றவாளி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல், ஆமாம் நான் பண்ணதில் எந்த விதமான தப்பு இல்லை, என் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு சுர்ஜித் பார்த்தோன்னா வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் என்னடா நீ ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு தடகள வீரராக இருந்துட்டு இன்றைக்கி வாழ்க்கை இப்படி தொலைச்சிட்டேடா அப்படின்னு சுர்ஜித்துக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. சரி, இதுதான் பார்த்தா நம்ம ஆட்கள் இன்றைக்கி பரபரப்பாக ரித்தன்யா வழக்கு வந்தப்போ ரித்தன்யாவை பற்றி நம்ம பரபரப்பாக பேசுவோம். ஒரு 5 நாள் ரித்தன்யாவுக்கு குரல் கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாமே பேசுவோம், இயல்பு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அஜித்தோட விவகாரம் வர ஆரம்பித்த உடனே நம்ம ரித்தன்யாவை கம்ப்ளீட்டாக மறந்துட்டோம். அஜித்தை பற்றி பயங்கரமாக பரபரப்பாக பேசினோம். ஒரு அப்பாவியை இப்படி பண்ணிட்டாங்களே, வச்சுட்டாங்களே, அந்த பெண்ணை விசாரிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம அஜித்தோட வழக்க பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கவின் வந்த உடனே நம்ம ரித்தன்யாவை மறக்க ஆரம்பிச்சிட்டோம், அஜித்தை மறக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கவினை பற்றி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கவினை நம்ம எப்போ மறப்போம் அப்படின்னா, இதை விட பரபரப்பான ஒரு செய்தி வரும்போது நம்ம கவினை மறக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அந்த பெத்த தாய் தகப்பன் அந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்து உலகத்தில் மிகப்பெரிய சோகம் புத்திர சோகம் தாங்க. அந்த புத்திர சோகம் யாருக்கு நடந்துடக்கூடாது. அது ஒரு அப்பா உயிரோடு இருக்கும்போது பிள்ளை சாகிறதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? அந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்து இத்தனை வருஷம் ஆளாக்கி ஒரு டிசிஎஸில் ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு நல்ல இடத்துல மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு பையன், அவன் இங்கே தூத்துக்குடிக்கு வர்றான். தூத்துக்குடிக்கு வந்த உடனே தன்னுடைய காதலி அப்பா வீட்டில் பேசணும்னு சொல்கிறாங்க, நீ கிளம்பி திருநெல்வேலிக்கு வான்னு சொன்னோன்னே அவன் அந்த மனசில் எவ்வளவு கனவுகளோட எவ்வளவு நம்பிக்கையோட சரி நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பி போகும்போது, இந்த சுப்பிரமணியம் படத்தில் அந்த பொண்ணு வர வச்சு ஒரு பிளான் பண்ணி ஒரு மர்டர் ஒன்று நடக்கும் பார்த்தீங்களா? அதில் நம்ம அந்த படத்தில் கடந்து போயிடலாம், பாவம் அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இதுக்கு மையப்புள்ளி யாருன்னு கேட்டால் அந்த பொண்ணு தான். பிடிக்கலை அப்படிங்கிற இன்றைக்கி அந்த பொண்ணு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பலர் ஆதரவாகவும் பேசுகிறாங்க. அந்த பொண்ணோட மனநிலையிலேருந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பல விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஒரு பக்கம் நம்ம யோசித்து பார்த்தா, அந்த தாய் தகப்பனுக்கு நீங்கள் ஈடு இணையாக எவ்வளவு ஆறுதலான விஷயங்கள் சொன்னாலும், எத்தனை தலைவர்கள் பார்த்தாலும், கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாலும், அந்த பிள்ளை தான் பெத்த பிள்ளை இல்லாத சோகங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அணுவணுவாக அவரை பார்த்தோன்னா சித்திரவதை பண்ணி சாகடிச்சிருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இப்போ உருவாகிருக்கு. அந்த பொண்ணு பேசும்போது கூட எங்களுக்கு 2 பேத்துக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் கைகால் வச்சு நீங்களாக பேசாதீங்க, உங்களுக்கு வாய்க்கு வந்தபடி நீங்களாக பேசாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. என் தம்பி ஏதோ சந்தித்து இது பண்ணியிருக்கான், பேசியிருக்கான் அப்படின்னு அதை போகிற போக்கில் ரொம்ப கூலாக கடந்துட்டு போகுது. அதே மாதிரி இதை சாக்கு வச்சு நிறைய அரசியல் பண்ணுறதுக்கான சூழலும் ஒரு பக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆணவ படுகொலையை பார்த்தோன்னா சட்டமாக்கணும், இதுக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் கூட்டி கழித்து நம்ம ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்க்குறப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க புரியுது. இந்த ஜாதியும் மதமும் எந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறியாகுது அப்படின்னா, இந்த மனிதநேயத்தை கம்ப்ளீட்டாக காலி பண்ணும்போது தான் அது பெரிய கேள்விக்குறியாக மாறுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஆல்பர்ட்டுக்கும் மேரிக்கும் பிறந்தா அவனை நம்ம கிறிஸ்டின்னு சொல்கிறோம். ஒரு முருகனுக்கும் வள்ளிக்கும் பிறந்தா அவனை நம்ம இந்துன்னு சொல்கிறோம். ஒரு அப்துல்லாவுக்கும் ஆமீனாவுக்கும் பிறந்தா அவனை நம்ம முஸ்லீம்னு சொல்கிறோம். இப்போ கூட்டி கழித்து பாருங்களேன், அவன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தா கிறிஸ்தவன், இந்து குடும்பத்தில் பிறந்தா இந்து, இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தா இஸ்லாமிய அப்படின்னா அப்போ யார் யாருக்கு பிறந்தா மனுஷன் ஒரு கேள்வி வருதுல்ல. அந்த மனிதநேயம் எங்கே போகுதுன்னா இந்த ஜாதிங்கிற ஒரு விஷயத்தில், ஏன் ஜாதி பெருசா, ஓன் ஜாதி பெருசா, என்னுடைய பார்த்தோன்னா தலைக்கட்டு பெருசா, உன்னுடைய தலைக்கட்டு பெருசான்னு இன்றைக்கி வரைக்கும் பேசி 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 பேசியே ஒன்றுமே இல்லாமல் நாடு நாசமாக தான் போயிட்டுருக்கு. இதில் ஜூலை 31 திருநெல்வேலிக்கு வந்திருந்த விடுதலை சிறுத்தையுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின்குமாரோட இல்லத்துக்கு சென்று நேரில் ஆறுதல் சொல்லி விசாரிச்சிருக்கார்.
அப்போ திருநெல்வேலி பாளையங்கோட்டை லூர்துநாதன் சிலை அருகே அதுக்கான வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் வந்து நடந்தது. அதில் அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். ஆணவ படுகொலை விவகாரத்தில் இதை நம்ம அரசியலாக பார்க்காம ஜென்ரலாக ஒரு கேள்வியாக எடுத்து வந்து பார்த்தாலே இது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. கவின்குமார் ஆணவ படுகொலை விவகாரத்தில் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பெண்ணோட பெற்றோரை வந்து கைது செஞ்சு விசாரிக்காமல் இருக்குது வந்து காவல்துறை. அதை கேட்டால் குற்றவாளி இல்லாதவங்கள எப்படி வந்து கைது செய்ய முடியும்னு வந்து லா பேசுது. இவங்க குற்றவாளிகள் இல்லைங்கிறத காவல்துறை எப்படி வந்து முடிவு செய்யும்? விக்டிம் சைடு நிற்கணுமா? அதாவது ஒருத்தவங்க எப்பயுமே வந்து விக்டிம் சைடு, பாதிக்கப்பட்டவன் சைடு தான் வந்து பார்த்தோன்னா வந்து நிற்கணும். விக்டிம் சைடு நிற்கணுமா இல்லை பாதிக்கப்பட்டவன் சைடு நிற்கணுமாங்கிற அடிப்படை அறிவு கூட வந்து இல்லாத காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த காவல்துறைக்கு அடிப்படை அறிவு கூட இல்லையா? அதுக்கு தானே வந்து பார்த்தோன்னா யூனிஃபார்மு. நிரபராதி வந்து பாதிக்கப்படக்கூடாது என்பதை ஜஸ்டிஸ் பார்க்கறதுக்கும் கைது செய்து விசாரணை நடத்துறது தானே வந்து உங்களுடைய வேலை. ஜீன்ஸ் போட்டு கண்ணாடி போட்டு எங்கள் குலத்து பெண்களை மயக்க வந்திருக்கானுங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறதுனால ஆண்களை நீங்கள் கொச்சப்படுத்தலை, மாறா உங்கள் வீட்டு பெண்களை தான் நீங்கள் வந்து கொச்சப்படுத்துறீங்க. அப்படிப்பட்ட ஒரு பேண்ட் சட்டை வந்து போட்டு வந்துருச்சுன்னா உங்கள் வீட்டு பெண்கள் வந்து மயங்கிடுவாங்களா? ஏன் இப்படியெல்லாம் வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு விவாதம். இப்போ இதை சோஷியல் மீடியாவில் வந்து எடுத்து வந்து பேசும்போது யாராவது வந்து நியாயமான விஷயங்கள் பேசுனா நீ எந்த ஜாதிக்காரன்னு வந்து அடுத்து வந்து முதல்ல வந்து கேள்வி. ஏன்னா இப்போ இந்த வடிவேலுவும் இவர் வந்து நடித்த படம், உதயநிதி வடிவேலு பகத் பாசில் நடித்த படத்தில் கூட அந்த கேரக்டருக்கு, பகத் பாசிலோட கேரக்டரை வந்து தூக்கி வந்து கொண்டாடின வந்து கூட்டமும் வந்து இருக்கத்தான் வந்து செய்யுது. எந்த ஜாதி எந்த மதம் எல்லாத்தையும் வந்து தாண்டி போனது வந்து ஒரு உசுருங்கிற வந்து எண்ணம், அந்த உறுத்தல், அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை வந்து இருந்திருந்தது அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்காது. என்ன தான் அழுதாலும் என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் குண்டர் சட்டத்தில் வந்து உள்ளே போயிட்டு ஒரு வருஷத்தில் ஜாமீனில் வந்து வெளியில் வந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து மாறிடும். ஆனால் இந்த தாய் தகப்பனுடைய வாழ்க்கை தான் பையன் போன உடனே சகலமும் வந்து போயிடுச்சுங்கிற இந்த புத்திர சோகத்தை யாராலையும் இதுக்குள்ளே இருந்து வந்து பார்த்தோன்னா மீட்டு வர முடியாதுங்க. அதுதாங்க நிதர்சனமான உண்மை.